குளுன்னு இருக்கிற மாதிரி நல்ல கூலிங் டைல்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கிராட்ச் பண்ணாலும் டைல்ஸ் ஸ்கிராட்ச் ஆகல, இரும்பு கூட தேஞ்சிடுச்சு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் சானிட்டரி வேர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ரங்கோலி டைல்ஸ், இந்த இதுதான் வந்து போஸ்டர் டைல்ஸ். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாம் எவ்வளவு மங்களகரமா இருக்குங்க. அப்படி கையை எடுத்துக்க முடியும். டைல்ஸ்லயும் இவங்க வந்து 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. அனுஜ் டைல்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அனுஜ் ஷோரூம்ல மட்டும் தாங்க கிடைக்கும். சார் வெளியும் வெயில், வீட்டுல ரொம்ப அனல் பறக்குது. நல்ல குளுன்னு இருக்கிற மாதிரி நல்ல கூலிங் டைல்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. வாங்க மேடம், வாங்க. கூல் டூப் டைல்ஸ் இருக்கு, நம்ம வீட்டுக்கு தேவையான மற்ற டைல்ஸ் இருக்கு மேடம். எல்லா டைல்ஸ் நான் காமிக்கிறேன், வாங்க மேடம். அப்படியே ஷோரூம்ல நாங்க என்னென்ன டைல்ஸ் சைஸ் வரையா வச்சிருக்கோம், என்னென்ன டைல்ஸ் இருக்கு எங்க கிட்ட ஸ்டாக்ன்ற மாதிரி நாங்க ஒரு டெமோ மாடல் இங்க வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இதுல சைஸ்னா 4x2 சைஸ், 2x2 கூல் டூப் டைல். அதுக்கு அடுத்தது வந்து 160x800, 800x1200, 400x1200, அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட என்னென்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் ஃபுல்லாவே நாங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல டெமோ வச்சிருக்கோம் மேடம். அது இல்லாம எங்க கிட்ட வந்து புதுசா லான்ச் ஆகிக்கிற டைல்ஸ் வந்து எல்லாமே நாங்க வந்து வர கஸ்டமருக்கு வந்து டெமோ பண்ணி காமிப்போம் மேடம். இது வந்து 4x2 சைஸ் வருது, வாட்டர் ரெப்பலண்ட் வால் டைல்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஹெச்ஜி டைல்ஸ் 2x2 சைஸ். இது வந்து ஃபுல் டூப் டைல்ஸ் மேடம், மொட்டை மாடிக்கு. நம்ம இது வேணா ஒண்ணுனா நான் டெமோ மட்டும் ஃபர்ஸ்ட் இப்போ காமிக்கிறேன். நீங்க இவங்க ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நியூ லான்ச் ஆஃப் ஃபியூ டைல்ஸ் வந்து டெமோ பீஸ்க்காக எங்க வச்சிருக்காங்க. நீங்க என்ட்ரன்ஸ்லயே பார்க்கலாம். இந்த டைல் பாத்தீங்கன்னா வாட்டர் ரெப்பலண்ட் டைல், எவ்வளவு தண்ணி பட்டாலும் தண்ணி ஸ்டே ஆகாது. டைல்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜி டைல்ஸ், நீங்க எவ்வளவு ஸ்கிராட்ச் பண்ணாலும் ஸ்பார்க் தான் வருமே தவிர ஸ்கிராட்சே ஆகாது. இது தவிர கூல் ரூஃப் டைல்ஸும் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது இவங்களோட கூல் ரூஃப் டைல்ஸ். ரொம்ப ஸ்பெஷலான டைல்ஸ். என்ன ஸ்பெஷல் அப்படிதானே கேக்குறீங்க? இதுல எவ்வளவு சன்லைட் பட்டாலும் 85% ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால உங்க வீடு வந்து குளுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல என்ன இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒயிட் அண்ட் பிரைட்டா இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்டெயின் ஆனாலும் இதுல ஸ்டெயினே ஆகாது. இது கூட அவங்க டெமோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து எஸ்ஹெச்ஜி டைல்ஸ், ஒரு நியூ லான்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கிராட்ச் பண்ணாலும் டைல்ஸ் ஸ்கிராட்ச் ஆகல, இரும்பு கூட தேஞ்சிடுச்சு. ஆனா நீங்க எவ்வளவு ஸ்கிராட்ச் பண்ணாலும் ஸ்பார்க் தான் வரும். இந்த டைல்ஸ் நான் ஏற்கனவே டெமோ காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம டைல்ஸ்ல வந்து எல்லோ கலர் பட்ட வச்சுன்னா போகாது. ஆனா இந்த பர்டிகுலர் டைல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மஞ்சள் தூள் போட்டு இதுல ஸ்டெயின் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது உங்களுக்காக டெமோ. லைக் மஞ்சள் கலர் எவ்வளோ வந்து நீங்க தேய்ச்சி இவ்வளோ ஸ்டெயின், அது யூஸ்வலாகவே ஒயிட்ல வந்து மஞ்சள் கலர் பட்டாவே வந்து நம்மளுக்கு ஸ்டெயின் போகாது. ஸோ இந்த டைல்ஸ்ல ஃபுல்லா நம்ம மஞ்சள் கலரை வந்து தேய்க்கிறோம். ஸோ மஞ்சள்னு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இது வந்து ஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு வைப் பண்ணி பார்த்தா தெரியும். கை கூட வந்து ஸ்டெயின் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் டன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் கலர்ல இப்போ உங்களுக்கு வருது. பாத்தீங்களா, அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. நமக்கு மஞ்சள் கலர் எப்படி சுத்தமா போயிடுச்சு. அப்படி ஒயிட் கலர் எப்படி காமிச்சாங்களோ முதல்ல அதே ஒயிட் கலர்ல வந்து அவங்க டைல்ஸை வந்து இப்போ நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. நேரடியாவே இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதேன்னு சொல்லிட்டு கூல் ரூஃப் டைல்ஸ் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனா இவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் ஸ்டெயினே ஆகல, அப்படியே ஒயிட் அண்ட் பிரைட்டாவே இருக்கு. வாட்டர் ரெப்பலண்ட் வால் டைல்ஸ்ல தண்ணி பட்ட உடனே தாமரை இலையில தண்ணி பட்ட எப்படி டாட்டா கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி நம்ம டைல்ஸ் இருக்கு மேடம். இதனால இந்த டைல்ஸ் வந்து பாத்ரூம்ல நீங்க போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சீட் டைல்ஸ் மாதிரி இருக்கு, புது டைலாவே இருக்கு. அப்படியே நல்லா இருக்கு. எங்க இருக்குது கொஞ்சம் டெமோ காமிக்க முடியுமா? இந்த பாருங்க. ஆமா, எப்படி டாட்டா இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பட்ட உடனே தண்ணி வந்து ஒட்டவே ஒட்டாது டைல்ஸ்ல, கீழே இறங்கிடும். அப்போ வந்து டைல் வந்து நீண்ட நாளைக்கு வந்து பல பல்ல இருக்கும் மேடம். நியூ டைல்ஸாவே இருக்கும், புது டைலாவே இருக்கும். அது இல்லாம சைடுல வந்து ஃபங்கஸ்லாம் உருவாகாது. இது வந்து ரொம்ப நாளுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. லாங்கா இருக்கும், பல பல்ல இருக்கும். ஏற்கனவே வந்து எஸ்ஹெச்ஜி டைல்ஸ்ல வந்து இரும்பை வச்சு தேய்ச்சி பார்த்தோம். இப்போ நம்ம மணல் வச்சு தேய்ச்சி பார்த்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். ஓகே, பாப்போமா? வாவ், கொஞ்சம் கூட ஸ்கிராட்சே இல்லைங்க. இங்க பாருங்க, தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டைல்ஸ், ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டைல்.
இது வந்து நீங்க எந்த சர்ஃபேஸ்ல வேணாலும் இது நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து டேமேஜே ஆகாது, லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இது இந்த மாதிரி டைல்ஸ் வாங்கணும்னா கூட இவ்வளோ பெரிய சைஸ் டைல்ஸ் கூட இங்க அனுஜ் டைல்ஸ்ல அவங்க சேல் பண்றாங்க. நீங்க அனுஜ் ஷோரூம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் கூட நீங்க வாங்கலாம். நீங்க டைல்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு பார்த்தா சானிட்டரி வர்க்ஸ் பண்றீங்க. நிறைய மாடல் இருக்கு மேடம். கோல்டு கலர்ல இருக்கு, எல்லா டிசைனும் எல்லா கலர்லயும் இருக்கு. நிறைய மாடல் இருக்கு, டிசைன்ஸ்ல வேற லெவல் இருக்கு சார். நிறைய டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டிசைன். எல்லாமே கோல்டன் டிசைன் வந்து நிறைய ரிச்சா இருக்கும். டேபிள் கிச்சன் டேபிள் டாப்ல கிரானைட் சேல்ல போட்டுறோம். நீட்டா இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்குமா? நல்லா இருக்கும். இதெல்லாம் புதுசா வந்திருக்கு மேடம். டைல்ஸ் பார்க்க தான் வந்தேன். ஆனா இங்க பாருங்க, இவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் சானிட்டரி வேர்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அங்க பாருங்க, கிச்சனுக்கு சிங்க், வாஷ் மிஷின்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப லக்ஸரியா இருக்கு ஒவ்வொரு டிசைனும். க்ளோசட் பாருங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கு. டைல்ஸ்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது ஃப்ளோர் டைல்ஸ் தான் மேடம். இது சைஸ் பாத்தீங்கன்னா 2x2 சைஸ் மேடம். 600 x 600 சைஸ். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 15 mm வரும் மேடம். ஓகே, 15 mm திக்னஸ். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து கார் பார்க்கிங் யூஸ் பண்ணலாம் மேடம். அது இல்லாம நம்ம தண்ணி வாட்டர் யூஸ் பண்ற இடத்துல நிறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து வழுக்காம இருக்கும். காய்ச்சி சாகாம இருக்கிற இடத்துல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிரானைட் சம்பந்தப்பட்டதா? இல்ல, டைல்ஸ் மட்டும் தான் மேடம். டைல்ஸ்ல இது ஃபுல் பாடி இருக்கும். சேம் ஒரே மெட்டீரியல் தான் மேடம். ஃபுல்லாவே இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் கிராச்சஸ்லாம் ஆகாம இருக்கும். ஏன்னா திக்னஸா கேக்குறவங்க நான் இதை போட்டுக்குவோம் மேடம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எதுவும் வெயிட் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, சோ உங்களுக்கு வந்து வழுவழுப்பாவும் இருக்கு, கிரிப்னஸோடவும் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கு மேடம். இங்க பாருங்க, ரங்கோலி டைல்ஸ். இந்த டைல்ஸ் வந்து நீங்க ஹால்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கெஸ்ட்ல பார்த்து எங்கெங்க வாங்குனீங்க இந்த டைல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இத பாக்கும்போது ரொம்ப லக்ஸரியா இருக்குல்ல. அடடடடா, இங்க பாருங்களேன், மொரக்கன் டைல்ஸ். சோ இந்த மொரக்கன் டைல்ஸ் பாத்தீங்கன்னா நான் எந்த கடையில இவ்ளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தது இல்ல. இது மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஆர்கிடெக்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு லக்ஸரியாவும் இருக்கும், ரொம்ப சட்டிலா இருக்கும். இதுல எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ் தான் இருக்கு. இவங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான். டைல்ஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வீட பார்க்கும் போதே ஒரு பேலஸ் மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது வந்து ஸ்லாப் டைல்ஸ். இந்த ஸ்லாப் டைல்ஸ் வந்து கார்பன் மாடல் டைல். இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டிசைன், இந்த கார்பன் டிசைன் வந்து மினுமினுப்பா ரொம்ப ஷைனிங்கா உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த டைல எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய டைல்ஸ் நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவங்க கிட்ட இருக்குங்க. இங்க கூட நிறைய ரங்கோலி டைல்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வால்பேப்பர் மாதிரி இருக்குல்லுங்க. இதுதான் வந்து போஸ்டர் டைல்ஸ். லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணுமோ இவங்க வந்து போஸ்டர் வந்து டிசைன் பண்ணி இந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து வீட்டுல வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ரிலீஜியஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படியே மங்களகரமா இருக்கும். உங்க வீட்டு கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படியே கை எடுத்து கும்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். டிசைன்ல பர்ஃபெக்டா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கு. இந்த டைல்ஸ் வந்து நீங்க என்ட்ரன்ஸ்ல மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது கோயிலுக்கே வந்து போன ஃபீல் இருக்கும். என்ட்ரன்ஸ்ல தான் நாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க, ஆனா இங்கேயும் இருக்கு. இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒயிட் கலர்ல எல்லா விதமான டிசைன்ஸும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இருக்கு. இந்த மாதிரி டேப் இருந்தாலும் சரி, ஷவர் இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், அவங்களே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயங்க. என்ன பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி பிராஸ். ஸோ இன்சைட்ல ஃபுல்லி பிராஸாக இருக்கும், அவுட் சைடில் வந்து அவங்க சிபி கோட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்ல பலன்னு இருக்கு. நீங்கள் வந்து நிறைய ஸ்டீலில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இவங்க வந்து பிராஸில் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பிராஸில் தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லா வகையான டிசைன்ஸும் இருக்கு. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் டிசைன்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லலாம். இது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க, கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஷவர்லேருந்து எல்லா டேப் கூட வச்சிருக்காங்க அவங்க. இது எல்லாமே வால் டைல்ஸ் தான். நீங்க வந்து எங்க வேணா இன்ஸ்டால் பண்ணலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து சொல்லு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப ஆர்கிடெக்சரலா இருக்கு. ஸோ இது எல்லாமே அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது கூட ரங்கோலி டைல்ஸ் தான். இந்த டிசைனே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப லக்ஸரியா இருக்குல்ல. இங்க பாருங்க, இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் எந்த டைல்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்றது, ஏன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு டிசைனும் நான் சொல்ல முடியாது. நீங்க நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, ஆனா நான் இப்ப சொல்றேன். இவங்க தான் தமிழகத்திலேயே வந்து தொழிற்சாலை வச்சு இவங்களே ஓனா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி பண்றாங்க. இந்த டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் யூனிட் 2ல இருந்து உற்பத்தி பண்றாங்க. இவங்க மட்டும்தான், அனுஜ் டைல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து எஸ்எஸ்சி டைல்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன்.
எவ்வளவு வேணாலும் ஸ்கிராச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கல, அந்த டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அனுஜ் டைல்ஸோட ஓன் உற்பத்தி பண்ண டைல்ஸ். சரி, நீங்க இது எவ்வளவு வேணாலும் ஸ்கிராச் பண்ணுங்க, ஸ்கிராச்சே ஆகாது. ஏங்க அனுஜ் ஷோரூம்னாலே சின்ன ஷோரூம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஷோரூம். இவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க, வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எந்த நீங்க ஷோரூம் போனீங்கனாலும் அவங்க கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தாது அந்த அளவுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து மேல இருக்கிற ஃப்ளோர்லயும் இருக்கிற கலெக்ஷன்ஸை உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம்.